இளம் சிறுத்தை. இளம் சிறுத்தை அணிக்காக முதல் ஓவரை வீசுவதற்காக பெரியசாமி வந்துள்ளார். ஆடுமுனையில் தமிழ். இவர் ஒரு இடதுகை அதிரடி மட்டை வீச்சாளர். ஆடாமுனையில் சேகர். முதல் ஓவரை வீசுவதற்காக பெரியசாமி வந்துள்ளார். இளம் சிறுத்தை அணிக்காக இப்போட்டியானது 4 ஓவர் அடிப்படையில் நடைபெறும். இந்த மைதானம் மட்டை பணிக்கு சாதகமான மைதானம், முக்கியமாக இடதுகை மட்டை வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் கூட. முதல் ஓவரின் முதல் பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. சாஃப்ட் டிஃபென்ஸ். 1 ரன்களை மட்டுமே எடுக்க வாய்ப்பு. ஆடுமுனையில் சேகர். இரண்டாவது பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர். அற்புதமான தடுப்புக்கு 1 ரன் மட்டும்தான். கேப்பில் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக 4 போயிருக்கோம். மீண்டும் தமிழ். பெரியசாமி டு தமிழ். க்ளீன் போல்டுங்க. எக்ஸலண்ட் டெலிவரி பெரியசாமிகிட்டேருந்து. பெரியசாமி சம வேகம் போடக்கூடிய பந்து வீச்சாளர் மற்றும் அதிரடியான மட்டை வீச்சாளரும் கூட. தமிழிடத்தை நிரப்ப வரும் புதுமுக மட்டை வீச்சாளர் மோகன். இவருடைய வலதுகை மட்டை வீச்சாளர். இறுதி 3 பந்துகள். எக்ஸலண்ட் டெலிவரிங்க. த்ரூ த லைன் அடிச்சிருந்தா பால் போயிருக்கும். ஆனால் இவர் அக்ராஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. அதனால் பால் பீட்டன் ஆகிடுது. பெரியசாமி செம வேகமாக பால் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் பெரியசாமி டு மோகன். இன்சைட் ஏஜ். ஆனால் பால் 1 டிப் ஆகிடுச்சு. விக்கெட் இல்லை. நல்லா ட்ரை பண்ணுறாரு மணி. ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே போய் டிப் ஆகிடுச்சு. முதல் ஓவரின் இறுதி வந்து இப்போ தான் கரெக்டாக த்ரூ த லைன் அடித்தார். ஆனால் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. அங்கே ரன் அவுட்டு பெரிய வாய்ப்பு. டைரக்ட் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ரன் இருக்கும். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைகிறது. மிக சிறந்த ஒரு பந்து வீச்சு பெரியசாமியிலிருந்து. 1 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 3. 1 விக்கெட் இழப்புக்கு ஸ்பார்டன்ஸ் ஈரோடு. 2வது ஓவரை வீசுவதற்கு கோபால் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மோகன். ஃபஸ்ட்டு பாலே ஒய்டு போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. த்ரூ லைன் அடிச்சிருக்காருங்க. சூப்பர் பால். விக்கெட். முதல் பாலே 6 அடிச்சிருக்காரு. முதல் பாலே 6ஆக மாற்றியுள்ளார் மோகன். 2வது ஓவரின் முதல் பந்தையே. அனைத்து விழாக்களுக்கும் மற்றும் அனைத்து விதமான பொதுக்கூட்டங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் அனைவருக்கும் மிகச்சிறந்த முறையில் டிஷர்ட் மற்றும் லோயர் அடித்து தரப்படும். தொடர்புக்கு ஸ்ரீ பழனி ஆண்டவர் கார்மெண்ட்ஸ். அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. லெக் பீஸாக மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஃபீல்டு மிஸ் பண்ணி அதை 4ஆக மிஸ் பண்ணியிருக்காருங்க. லெக் பைஸ் மற்றும் 4 ஓட்டங்கள். நல்ல கம்பேக்கிங் டெலிவரி தான். ஆனால் வந்து பைஸுங்கிற முறையில் லெக் பைஸ் என்ற முறையில் 4ஆக மாறி உள்ளது. 3வது பந்து அற்புதமாக அடித்து வீசப்பட்ட பந்து. அது மிட் விக்கெட் திசையில். அது ஒரு 6. மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி மோகன். அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. கிரேட் கம்பேக்கிங் டெலிவரி கோபால்ட்டிருந்து. டாட் பால் போட்டிருக்காரு. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு டாட் பால். ஸ்ரீ பழனி ஆண்டவர் கார்மெண்ட்ஸ், பட்லூர் 4 ரோடு. அடுத்த பந்து அற்புதமான முறை வீசப்பட்ட பந்து. டாட் பால். தொடர்ந்து 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு கோபால். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20 ஓட்டங்கள். ஃபஸ்ட் ஓவர் போட்ட பெரியசாமி 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்தார். ஆனால் 2வது ஓவர் போட்ட கோபால் 17 ரன்களை விட்டு கொடுத்து 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20 மற்றும் 1 விக்கெட் இழப்புக்கு. 3வது ஓவரை வீசுவதற்காக வந்துள்ள பந்து வீச்சாளர் நதீஷ். ஆடுமுனையில் சேகர். ஸ்ட்ரைக்கில் சேகர் இருக்கார். பந்து போடுறதுக்கு நதீஷ் வந்திருக்காரு. 3rd ஓவர் ஃபஸ்ட் பால் அற்புதமாக வீசப்பட்ட பந்து. பேட்டோட பாட்டம் வெஜ்ஜிக்கு பட்டிருக்கு. இங்கிருந்து மகிபாலன் பறந்து வந்துட்டுருக்காரு. சாரிங்க, கோபால் பறந்து வந்தார். இருந்தாலும் த்ரோ அடிக்கிறதுக்குள்ளே 2 ரன் ஓடிட்டாங்க. விண்டு ஆப்போசிட் விண்டு. அதனால் ஃபோர்ஸ் கொடுத்து த்ரோ அடிக்க முடியல. செகண்ட் பால் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. அதை லாங் ஆன் திசையில் தூக்கி அடிக்கப்பட்டு காற்றுக்கே பின்னாடி போச்சு. ஆனால் ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாருங்க. சூப்பரான ஃபீல்டிங் கோபால்.
உங்களுக்கு டிஷர்ட் வேணுமா ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு ஸ்ரீ பழனி ஆண்டவர் கார்மெண்ட்ஸ், தொடர்புக்கு 6380585611. இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படும். குறைந்த விலையில் நிரந்தர தரத்துடன் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து தரப்படும் ஸ்ரீ பழனி ஆண்டவர் கார்மெண்ட்ஸ். மினிமம் 2 days கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்கில் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். அனைத்து விதமான டிஷர்ட்டுகளும் ஃபுல் சப்ளிமேஷன், டபுள் சைஸ் சப்ளிமேஷன், ஸ்டிக்கர் பிரிண்டிங், டிடிஎஃப் என அனைத்துமே சிறந்த முறையில் செய்து தரப்படும். இன்றே புக் செய்து உங்கள் அணிக்கான புது ஆடையுடன் அடுத்த டோர்னமெண்ட்டில் விளையாடுங்கள். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் வந்த ஃபர்ஸ்ட் பாலை மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய அடி 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் அணிக்காக நவீன். சந்தித்த முதல் பந்தை யாராக மாற்றியுள்ளார் நவீன். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. இது ஒரு லாங்காக சரியான அட்டிங்காக நாங்கள் ஃபீல்டு கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்து அது 4ஆக போயிருக்கு. 3வது ஓவரின் இறுதி 2 பந்துகள். நதீஷ் டு நவீன். ஒரு ஆஃப் கட்டர் டெலிவரி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அகலப்பந்து மற்றும் கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண 1 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர். இது வரைக்கும் 1 ஓட்டங்கள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் அற்புதமான அட்டிங்க, லாங் அரசியல் தூக்கி அடித்து 6ஆக மாற்றியுள்ளார். மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி. எக்ஸலண்ட் பேட்டிங் ஃப்ரம் மோகன். லூஸ் பால் வந்து எக்ஸலண்டாக பனிஷ் பண்ணிருக்காரு மோகன். 3வது ஓவரின் இறுதி பந்து. ஒரு ஆஃப் கட்டர் டெலிவரி, அதை பாய்ந்த சீல தூக்கி அடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு 6ங்க. அற்புதமான ஒரு ஆட்டம் மோகனிடமிருந்து. 3 ரன் முடியில் அணியின் எண்ணிக்கை 46. இந்த ஓவரை வீசிய நதீஷ் ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் 26 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார். இறுதி ஓவரை வீசுவதற்காக சங்கர் வந்துள்ளார். ஆடுமுனையில் நவீன் ஆஃப் சைடு அடித்து வீசியிருக்காரு. ஒரு கீப்பர் மிஸ் பண்ண அகலப்பந்து மற்றும் வைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். முதல் பந்து ரீபால். அற்புதமான வீசப்பட்ட பந்து டாட் பால். குத்துனத்துலேருந்து அண்டர்லேயே வந்திருக்கு. ஒரு சைடாக மேக்ஸனில் போடுறாரு பத்திரனா மாதிரி. அதனால் பால் விழுந்த வேகத்தில் கீழே வந்துடுது. செகண்ட் பால் அற்புதமான முறை வீசப்பட்ட வந்து எக்ஸ்ட்ரா தூக்கி அடித்து அங்கே அவர் நிற்க வச்சுருக்காருங்க. அந்த பாலுக்குன்னு நிற்க வச்ச மாதிரி எடுத்துட்டாருங்க. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் மோகன். இது வரைக்கும் சிறப்பாக ஆடியிருக்கார் அணிக்காகவும் தனக்காகவும். மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த மோகன் விக்கெட் இழந்து வெளியேறுகிறார். அடுத்ததாக ஆடுமுனைக்கு வந்துள்ள மட்டை வீச்சாளர் வெங்கட். இறுதி ஓவரின் இறுதி 4 பந்துகள். அற்புதமாக வீசப்பட்ட பந்து உளுந்த இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வருதுங்க. அவர் சைடாமில் போடுறதுனால பால் உளுந்துச்சுன்னா குயிக்காக பேட்ஸ்மேனுக்கு வந்துடுது. ரியாக்ட் பண்ண டைமிங்கே இல்லை. அதான் ஸ்ட்ரைக்கில் ஆடிக்கிட்டிங் பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடித்து வீசியிருக்காரு. அதை மிகச்சிறந்த அடிச்சிருக்காரு. ஆனால் 1 பவுண்ட்ரி. கொஞ்சம் எலிவேஷன் கொடுத்துருந்தாருன்னா அது வெளியே போயிருக்கோம். இறுதி 2 பந்துகள். அடித்து போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. அவர் ஹைட்டுக்கு இது நல்லா எஃபர்ட் போட்டு வீசியிருக்காருங்க. அது இருக்கிற ஹைட்டுக்கு இந்த பவுன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. நவீனுக்கே பால் மேலே போயிட்டுருக்கு. நவீனே நல்லா 6 அடி இருக்காப்புல. ஆனால் அவருக்கே மேலே போயிருக்குன்னா பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல லைனில் லென்த்தில் வீசியிருக்காரு. இறுதி பந்து. இதுவும் ஒரு குட் லென்த் டெலிவரி. உளுந்த இடத்துல அன்றரை வந்திருக்கு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சுங்க சங்கர். வந்துள்ள மட்டை பணி இளம் சிறுத்தை டீமுக்கு 54 ரன்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஈரோடு ஸ்ட்ரைக்கில் கோபால் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்க போகிறாரு. முதல் ஓவரை வீசுவதற்காக நவீன் வந்திருக்காரு. டெய்லரிங் துறையில் 20 வருடத்துக்கு மேலான அனுபவம் கொண்ட டெய்லர்களை வைத்து மிகச்சிறந்த முறையில் தைத்து தரப்படும் டிஷர்ட்டுகள். இப்போ ஈகிள் சிசி டிஷர்ட் போட்டு வந்திருக்காருல தமிழ், அது நம்மக்கிட்ட அடித்தது தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. ஃபுல் சப்ளிமேஷன் டிஷர்ட்டு நாங்கள் 330 தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டபுள் சைஸ் சப்ளிமேஷன் 300 ஒன்லி. salina.net மற்றும் மார்ஸ் என அனைத்து விதமான ஃபேப்ரிக்களும் ஜக்கார்ட் ஃபேப்ரிக் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணுமோ
எந்த டீட்டெயில் எந்த மாதிரி டிசைனில் வேணும் என்னங்கிறத ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்த 3 நாளில் உங்கள் வீட்டுக்கு ஜெர்சி டெலிவரி பண்ணிவிடுவோம். முதல் வயசு நவீன், 6 மணிகள் கோபால். ஃபஸ்ட் ஓவர் முதல் பந்து 54 ரன் டார்கெட். ஃபஸ்ட்டு பாலை தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக் திசையில் 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. செகண்ட் பால் நவீன் டு கோபால். அற்புதமாக அடித்து வீசப்பட்ட பந்து நேர்னு அடிச்சிருக்காருங்க. நெத்தியாட்டி 6 ஓட்டங்கள். முதல் ஓவரை சந்தித்து முதல் பந்தில் 4 மற்றும் இரண்டாவது பந்தில் 6 என அதிரடியாக ஆரம்பித்துள்ளார் கோபால். 54 ரன்கள் இலக்கு என்ற இலக்கை மிக விரைவாக அடித்துக்கொண்டு மேட்சை முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இறங்கியிருப்பார் போல கோபால். மூன்றாவது பந்து க்ளீன் பாலுங்க. எக்ஸலண்ட் ஒரு ஏர்கட் டெலிவரி ரிட்டன் பை பேஸ். தற்போது ஆடுமுனையில் வந்துள்ள மட்டை வீச்சாளர் மணி. இவரும் ஒரு அதிரடியான மட்டை பணியை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த பேட்ஸ்மேன். ஸ்பாட்டன்ஸ் டீம் ப்ரோ மோகன் ரெகுலராக நம்மள்ட்ட தான் ஜெர்சி பண்ணிட்டுருக்காரு. இது வரைக்கும் ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பால் அற்புதமான வகையில் வீசப்பட்ட பந்து மிடில் ஸ்டெப் மேலே வந்திருக்கு. அதன் காரணமாக டாட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. அற்புதமான வகையில் வீசப்பட்ட பந்து பேட்டில் எட்ஜு தான் பட்டிருக்கு. பேட்ஸ்மேன் ஃபீல்டு கொஞ்சம் ஃபம்பிள் ஆனாலும் பாலை அழகாக ஸ்டாப் பண்ணிட்டார். முதல் ஓவரின் இறுதி பந்து சந்திப்பதற்காக கோபால். அற்புதமான ஒரு பந்து வீச்சு. ஏற்கனவே வீசப்பட்ட பந்து 1 ரன்களை மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. இத்துடன் முதல் ஓவர் முடிவடைகிறது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் ஸ்கோர் இஸ் ஜஸ்ட் 14 only. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் நவீன். முதல் 2 பந்துகளில் 10 ரன்களை வெட்டி கொடுத்திருந்தாலும் அடுத்த 4 பந்துகளில் வெறும் 4 ரன்களுக்கு போட்டுள்ளார் நவீன். மிகச்சிறந்த கம்பேக். டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அடுத்த ஓவர் வீசுறதுக்கு சேகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கோபால், bowling எண்ணில் சேகர், ஸ்ட்ரைக் எண்ணில் கோபால். ஃபஸ்ட் பாலே க்ளீன் பாலுங்க. எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடித்து போட்டிருக்காரு. தப்பான பந்து தான், ஆனால் மிஸ் பண்ணிட்டாப்ல கோபால். செகண்ட் பால் அற்புதமான பந்துங்க. அதை தூக்கி அடிச்சிருக்காரு. அது கேப்பில் போயிருக்கு. அற்புதமான ஆட்டி 4. நல்ல குட்லன் டெலிவரி தான், ஆனால் அதையும் 4ஆக மாற்றிருக்காரு கோபால். கோபால் பேட்டில் நல்லாவே ஒட்டியிருக்குங்க. ஒரு சந்தித்த பாலையெல்லாம் 4-6ன்னு மாற்றிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பால் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. அது மிகப்பெரிய 6 மிட்விக்கு திசையில் அங்கே அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். 6 ஓட்டங்கள். அடுத்த பந்து அடித்து போட்டிருக்காரு. அதை தூக்கி அடிச்சிருக்காருங்க. லீடிங் எட்ஜ் ஆகிருக்கு. நவீன் ஒரு நல்ல ஃபீல்டர் தான். காமன் கம்போஸ்டாக இருந்து கேட்ச் எடுத்துட்டாப்ல. விக்கெட்டிலேருந்து வெளியேறுகிறார் அதிரடி மட்டையாளர் கோபால். பார்க்கலாம் மேட்ச் எப்படி மாறுதுன்னு. அடுத்து அவர் இடத்தை நிரப்ப அவரும் ஒரு அதிரடி மட்டை வீச்சாளர் பெரிய சாமி. அந்த பக்கம் பாருங்கள், கிரவுண்டை விட்டு பேக்ரவுண்ட் வியூலாம் பாருங்கள். எல்லாம் மலைகள் மேகங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபண்டாஸ்டிக் நேச்சுரல் வியூ. இந்த போட்டி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள அண்ணாமடுகு என்ற ஊரில் நடைபெறுகிறது. முதல் பரிசு 20,000 கொண்ட கவர்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெலிவரி எக்ஸலண்ட் டெலிவரி. ஆனால் இது லீடிங் கேட்சுங்க. அடியில் வெங்கட்டன் இருக்காரு. அற்புதமான கேட்சுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கேமில் கம்பேக் கொடுத்துருக்காப்புல சேகர். பார்க்கலாம் மேட்ச் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாறி மாறி போயிட்டுருக்கு. நல்லா என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு மோகன் கீப்பர்னுட்டு. இறுதி பந்து 2வது இறுதி பந்து ஆடுமுனைகள் மகிபாலன். அற்புதமான முறை வீசப்பட்ட பந்து கீப்பரை தாண்டிடுச்சு. டைரக்ட் ஹிட்டு. ஆனால் உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. 1 ஓட்டங்கள் ஓவர் த்ரோ என்ற முறையில் 1 ஓட்டங்கள். மொத்தம் 2 ஓட்டங்கள் இந்த பந்துக்கு. ஆனால் எக்ஸலண்ட் த்ரோங்க தமிழ். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 27. ஸ்கோர் போனோன்னே யாருக்கு ஓவர் கொடுக்கலாம் என்ன எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. மோகன் தான் யோசிச்சு பவுலிங் கொடுக்க ரெடி பண்ணிட்டுருக்காரு ஆளை. இந்த ஓவரை வீசுவதற்கு இடதுகை பந்து வீச்சாளர் தமிழ் வந்திருக்காரு. இவர் ஒரு கட்டர் டெலிவரி வீசக்கூடிய பந்து வீச்சாளர். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ரைட் ஹேண்டில் இவர் ஓவர் ஆடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சரிசமமாக போட்டி போயிட்டுருக்கு. 2 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் அப்புக்கு இன்னும் 2 ஓவருக்கு 27 ரன் அடிக்கணும்.
ஆட்டத்தின் முடிவை நிர்ணயம் செய்யக்கூடிய இந்த ஓவரை போடுவதற்காக தமிழ் வந்திருக்காரு. 12 பந்துகளில் 27 ஓட்டங்கள். முதல் பந்து அற்புதமான முறையில் பந்து, சூப்பர் ஐடியாங்க. ஐடியா பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. மணியோட விக்கெட். ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க தமிழ். மணி எடுத்து நிரப்ப ஸ்ட்ரைக்கில் சங்கர் வந்திருக்காரு. செகண்ட் பால் தமிழ் இருந்து ஸ்ட்ரைக்கில் சங்கர். இரண்டாவது பந்து சூப்பர் பாலுங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து சைட் ஹேண்டில் போடுறாரு. ஆனால் பால் நேராகவும் வருது, உள்ளே வருது, உளுந்து வெளியே போகுதுங்க. ரைட் ஹேண்டர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கிரவுண்ட் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் தென்னை மரம், ஸ்ட்ரெயிட்டில் மேகம், பின்னாடி மலை, அற்புதமாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஸ்ட்ரைக்கில் மகிபாலன் பாயிண்டில் ஒரு ஃபீல்டை வச்சு போடுறாப்புல. தேர்ட் மினிட் இந்த ஃபீல்டரை பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு தமிழ். அற்புதமாக வீசப்பட்ட பந்து, அகலப்பந்து. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மகிபாலன் அடித்து வீசியிருக்காருங்க. ஆனால் அடிக்க வேண்டிய பந்து தான், இருந்தாலும் 2 ஓடலை. பவுலர் 2ல் போட்டிருக்காரு. ஈஸி ரன் அவுட்டுங்க. அற்புதமான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மோகனை சிறந்த முறையில் ஃபீல்டிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் வீசின 3 பாலில் வெறும் 1 ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் மிகச்சிறந்த பந்து வீச்சுங்க தமிழ்கிட்ட இருந்து. 2 ரன் விட்டு கொடுத்துருந்தாலும் 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க தமிழ். ஸ்ட்ரைக்கில் சங்கர் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் டெலிவரி லோட்டஸாக வந்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. நேருக்குனே அடிச்சிருக்காரு. 6 ஓட்டங்கள். பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்துட்டார் சங்கர். அணிக்கு 2 தேவை அப்படிங்கிற நேரத்தில் அடிச்சிருக்காரு ஒரு 6. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து, எக்ஸலண்ட் கேட்சுங்க. ஒரு சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சிருக்காரு இந்த கேட்ச். சூப்பருங்க. ஒரு பால் 6 அடிச்சிருந்தாலும் அடுத்த பாலை விக்கெட் எடுத்திருக்காரு. சங்கரோட விக்கெட் பறிபோகுது. சங்கர் இடத்தை நிரப்ப நதீஷ் வந்திருக்காரு. தமிழ் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் நிரூபிச்சுட்டு இருக்காருங்க. பேட்டிங்கில் தன்னோட அணிக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியலனாலும் பவுலிங்கில் தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் ஒரு 6 மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்துங்க. வெளியே குத்தி உள்ளே திரும்பியிருக்கு. டாட் பால். இத்துடன் ஓவர் முடிவடைகிறது. இன்னும் 6 பந்துகளுக்கு 19 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி பெறலாம் இளம் சிறுத்தை. அதை தடுத்தால் ஸ்பாட்டன்ஸ் ஈரோடு வெற்றி பெறலாம். லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் போட்டிருக்காரு. அது பேட் டெலிவரி தான். கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பந்து வீச்சு முனையில் சித்திக் 18 ரன் அடிச்சிருக்காரு. 18 ரன் அடிச்சா பின்ன 6 பாலுக்கு 3 சார் அடிக்கணும். அடுத்த பந்து இது ஒரு அகலப்பந்து. இது ஒரு நெக்கில் தான் போட்டிருக்காரு. அவர் லைனே இன்னும் பிடிக்கல. 2 வைடு போட்டிருக்காரு. இன்னும் 17 ரன் அடிக்கணும். அற்புதமான ஒரு அடி. அங்கே ஃபீல்டர் கையிலே விழுந்துருக்கு. ஆனால் கையிலே விழுந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டர். 1 ரன் ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நதீஷ். நான் 5 பாலுக்கு 16 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி. விண்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்ட்டுக்கு சாதகமாக தான் அடிக்குது. நீங்கள் அந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஃபுல்லாகவே விண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு தான் அடிக்குது. இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு சாதகமான மைதானம் அமைகிறது விண்டின் காரணமாக. செகண்ட் பால் ஆப்பில் அடித்து போட்டிருக்காரு. அதை நேரில் அடிச்சிருக்காருங்க. தரையோட தரையாக போயிருக்கு. குட் ஃபீல்டிங். 1 ரன் ஒன்லி. இன்னும் 4 பந்துகளில் 15 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. அதை தடுத்தால் இளம் சிறுத்தை அணி வெற்றி பெறுவார்கள். அடிச்சு போட்டிருக்காருங்க. அதை திருப்பி விட்டுருக்காரு. ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி கார்த்தி. ஸ்ட்ரெயிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பேக்ரவுண்ட் வியூ மட்டும் பாருங்கள். அந்த மரத்துக்கு மேலே அந்த மேகம் எல்லாம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆட்டம் விறுவிறுப்பாக போய்ட்டுருக்குதுங்க ஃபஸ்ட்லேருந்து இந்த ஆட்டம். இன்னும் 3 பால் இருக்குது. இந்த 3 பாலும் மேட்ச் இருக்குது. கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. எக்ஸலண்ட் கம்பேக்கிங் டெலிவரிங்க. டாட் பால் போட்டிருக்காரு சித்திக். 2 பந்துகளில் 11 ஆட்டங்கள் பெற்றால் வெற்றி பெறலாம் இளம் சிறுத்தை. எக்ஸலண்ட் டெலிவரி. நல்லா படலைங்க. எட்ஜ் போட்டிருக்கு. உள்ள ஓவர் பிச் மாதிரி தான் போட்டாப்புல. ஆனால் சரியாக படலை. இன்னும் 1 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். 1 பந்துக்கு 11 ரன். மிகப்பெரிய ஆறுங்க. அதை லெக் சைடில் தூக்கி அடிச்சு கூடாது. எங்கேயும் அடிச்சிருக்காரு தென்னை மரத்து காட்டுக்குள்ளே. இருந்தாலும் ஹார்ட் லக்.
இளம் சிறுத்தை போட்டியில் தோல்வி அடைகின்றனர். 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்பாட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்.